ஹாய், வெல்கம் டு அடிப்பொலி ரெசிபீஸ். இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கிற துபாய் குனாஃபா சாக்லேட் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது. இது செய்யறதுக்கு குறைவான டைம் போதும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக ஒயிட் கோம்பவுண்ட் எடுத்து மெல்ட் பண்ணலாம். நான் டபுள் பாயில் பண்ணி தான் மெல்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். இனி ஒரு மோல்டு எடுத்துக்கலாம். அதில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் கோம்பவுண்ட் லைட்டை போட்டுக்கலாம். சும்மா டிசைனுக்கு தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அப்போ தான் செட் ஆகும். இது செட் ஆகிற டைமில் நம்ம மில்க் சாக்லேட் மெல்ட் பண்ணலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஃபுல் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். என்னோடய மோல்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் எனக்கு ஒரு சாக்லேட் ஃபுல் தேவைப்பட்டுச்சு. உங்களோட மோல்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாக்லேட் எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மில்க் சாக்லேட் கூட 2-3 பீஸ் டைரி மில்க்கும் சேர்த்துருக்கு. கூடவே கொஞ்சம் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பட்டர் சேர்க்குற டைமில் கொஞ்சம் கட்டி ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் அது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, லூஸ் ஆகிடும். இந்த சாக்லேட் எடுக்கிற டைமில் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா அது கட் பண்ணுற நைஃபில் இல்லைன்னா பிளேட்டில் கையில் எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா அது மெல்ட் பண்ணுற டைமில் அந்த சாக்லேட் தறி வேறு அந்த ஆயில் வேறு அந்த மாதிரி செப்பரேட் ஆகிடும். அதனால எங்கேயுமே தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மில்க் சாக்லேட்டு மெல்ட் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற அந்த மோல்டும் செட் ஆகிருக்கு. இதுக்கு மேலே நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மில்க் சாக்லேட் ஊற்றி பேஸ் ரெடி பண்ணலாம். இது திருப்பியும் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆக விடணும். இது செட் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்குள்ளே ரெடி ஆகிடும். நம்ம இனி பிஸ்தா ஃபில்லிங் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் வெர்மிசெல்லி போட்டுக்கோங்க. வெர்மிசெல்லி நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள். இது நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சி ஃபீல் வரும். வெர்மிசெல்லி வாங்கும்போது நல்லா தின்னானதாக பார்த்து வாங்குங்க. இப்போ வெர்மிசெல்லி ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இனி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கொஞ்சம் பிஸ்தா போட்டு கூடவே கொஞ்சமாக மில்க்மேட் போட்டு அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். இல்லை உங்களுக்கு நல்ல பேஸ்ட்டாக வேணும்னா ஃபஸ்ட்டு பிஸ்தா போட்டு பொடி பண்ணுங்கள், அப்புறமா மில்க்மேட் போட்டு அரைங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெர்மிசெல்லி கூட அரைச்சி பிஸ்தா பேஸ்ட் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது கூட கொஞ்சமாக மில்க்மேட் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கான பிஸ்தா பேஸ்ட்டு ரெடி. இப்போ நம்ம ஆல்ரெடி செட் ஆக வச்ச சாக்லேட் பேஸும் ரெடி ஆகிருக்கு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெர்மிசெல்லி பிஸ்தா பேஸ்ட்டு ஃபில் பண்ணணும். அதுக்கு மேலே திரும்பவும் சாக்லேட் மெல்ட் பண்ணி ஃபில் பண்ணணும். இனி இது ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆக விடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்மளோட துபாய் குனாஃபா சாக்லேட் ரெடி ஆகிடும். இப்போ இது செட் ஆகிடுச்சு, நம்ம எடுத்து பார்க்கலாம். இது நல்லாவே செட் ஆகிடுச்சு, நல்லா டீமோல்ட் ஆகுது. நம்ம இனி உடச்சி பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. உள்ளே நல்லா க்ரீமியாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒரு வாட்டியாவது செஞ்சு பாருங்கள். செய்கிறதுக்கும் ஈஸி தான். நம்ம எல்லோரும் எப்பவும் சாப்பிட்ற சாக்லேட்டை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.